அபிவிருத்திகளை நிறுத்துவது தொடர்பில் நாம் ஒருபோதும் சிந்தித்ததில்லை. சுற்றாடல் பாதுகாக்கப்படும் விதத்தில் நாட்டின் அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சி காலத்தில் அபிவிருத்தி என்ற பெயரில் பெரும் சுற்றாடல் அழிவுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றை சரி செய்வதில் பெரும் சவால்களை எதிர்கொள்ள நேர்ந்துள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு தேசிய வைபவம் நேற்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் மெதிரிகிரிய வடதாகய விகாரை மூன்றலில் நடைபெற்றது. நிகழ்வில் சுற்றாடல் துறை ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிஜம்பலாபிட்டிய, பிரதி அமைச்சர் சந்திரஸ்ரீ சூர்யாராச்சி, வடமத்திய மாகாண முதலமைச்சர் பேசல ஜயரத்ன உட்பட அமைச்சர்கள், முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி, දැන් මම ගිය සතියේ යාපනයට යනකොට මම බලාගෙන ගියා විශේෂයෙන්ම විල්පත්තු ප්‍රදේශ. தமது ஆட்சிக் காலத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியோ வர்த்தகர்களோ நாட்டின் வனங்கள் மற்றும் சுற்றாடலை அளிப்பதற்கு ஒரு பொதும் இடமளிக்கப் போவதில்லை. சுற்றாடலை அளிக்கும் எந்த ஒரு அரசியல்வாதி அல்லது வர்த்தகருடனும் தமக்கு எந்தவித கொடுக்கல் வாங்கல்களோ தொடர்புகளோ கிடையாது. அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த பதவிகளில் இருந்தாலும் பாரபட்சமற்ற முறையில் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதில் பின்னிற்கப் போவதில்லை. அபிவிருத்திகளை நிறுத்துவது தொடர்பில் நாம் ஒருபோதும் சிந்தித்ததில்லை. எப்போதுமே சுற்றாடல் பாதுகாக்கப்படும் விதத்திலேயே அபிவிருத்திகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். குறிப்பாக புதிய கைத்தொழில் பேட்டைகள் ஆரம்பிக்கப்படும் போது உலகில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் முறைகளுக்கேற்ப ஓசோன் மாசு தொடர்பில் கவனத்திற்கொண்டே நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியுள்ளது. கடந்த 5 வருட காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட பாரிய அபிவிருத்தி திட்டங்களின் போது எந்தவித சுற்றாடல் பாதுகாப்பு ஆய்வுகளுமின்றி சூழல் பாதுகாப்பு தொடர்பில் அலட்சியம் செய்தே பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தற்போது வாழுகின்ற மக்களுக்கு மட்டுமின்றி எதிர்கால சந்ததியினருக்கும் பெரும் அச்சுறுத்தல்கள் ஏற்படும் என்பதனை குறிப்பிட வேண்டியுள்ளது. குறிப்பாக தென் மாகாணத்தில் விமான நிலையம் ஒன்றை நிர்மாணிக்கும் போது அப்பகுதியில் உயிர் வாழும் மில்லியன் கணக்கான உயிரினங்கள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. பறவைகள் உலாவி திரியும் பிரதேசங்கள் பற்றி சிந்திக்கவில்லை. பறவைகள் பட்சிகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டன. விமான நிலைய அபிவிருத்திக்காக அப்பகுதியில் நூற்றுக்கணக்கில் மகிழ்கள் கொல்லப்பட்டது என்பதே உண்மை. விமானம் ஒன்றில் சுமார் 500 கிராமிற்கு மேற்பட்ட எடையுடைய பறவை மோதுமானால் அந்த விமானம் பாதிப்படையும் அபாயம் உள்ளது. இதனால் பட்சிகள் பறவைகள் வாழும் பட்சிகளுக்கு உரித்தான இத்தகைய பிரதேசங்களில் விமான நிலையங்கள் அமைப்பதில்லை. எனினும் அப்போது மேற்கொள்ளப்பட்ட கடுமையான அரசியல் தீர்வுக்கு அமைய சூழல் தொழில்நுட்பவியல் புவியியல் நிபுணர்களின் ஆலோசனைகள் கணக்கில் எடுக்கப்படாமல் பலவந்தமான அரசியல் தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதனால் இது மட்டுமின்றி சில அபிவிருத்தி திட்டங்களினால் பெரும் சுற்றாடல் அழிவு நாட்டில் ஏற்பட்டது என்பதனை குறிப்பிட வேண்டியுள்ளது. இவற்றை சரி செய்வது தற்போது எமக்கு பாரிய பிரச்சனையாகவும் சவாலாகவும் உள்ளது. தற்போது இத்தகைய செயற்பாடுகளில் அனைத்து தரப்பினரும் பொறுப்புடன் சிந்திப்பது முக்கியமாகும். தற்போது எமது நிலப்பரப்பில் 100க்கு 20 வீதமே வனங்கள் உள்ளன. எனினும் கடந்த காலங்களில் எமது வனப்பிரதேசங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக யுத்தம் நடைபெற்ற வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலேயே வனங்கள் அளிக்கப்படாமல் மீதமாக உள்ளன. ஏனைய பகுதிகளில் தன்னிச்சையான நடவடிக்கைகளினால் வனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. මට UNPද ශ්‍රී ලංකාද මොන පක්ෂයේද මට ඒ වැඩක් නැහැ වැරදි කරන අය පිළිබඳව. මේ බරපතල පරිසර විනාශයන්ට ඉඩ දෙන්න පුළුවන් කමක් නැහැ.